ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துதான் சாமி அருள் வந்து சொல்லுவாருங்க. அந்த இடத்துல உட்காந்து ராஜேஷோட அப்பா அம்மா அத்தை 3 பேரையுமே உட்கார வச்சு என்ன ஏதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பூஜை எல்லாம் பண்ணி அந்த சாமிக்கு சூடம்லாம் கொளுத்தி காமிச்சோன்னா இவருக்கு வந்து அந்த உடம்புல வந்து சாமியோட அருள் வருதுங்க. அங்க வந்த பெண்மணி யாருன்ட்டு நான் சொல்றேன். அது உங்க முன்னோர்கள் காட்டேரி அம்மனை வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத நாளடைவுல வழிபாட்டை விட்டுட்டாங்க. உன்னோட காலத்துல அந்த பூஜையை எதுவுமே பண்றது இல்ல. அதனாலதான் பெண் உருவத்துல உன் குழந்தைய பார்க்க தான் வந்திருக்கு. உன் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அது வந்து உன்னோட முன்னோர்கள் வந்து குலதெய்வம் மாதிரி வழிபட்டு இருக்காங்க. அதனால இப்ப வந்து நீங்க யாருமே அதை வந்து கண்டுக்காம நீங்க இருந்ததுனாலதான் உங்க வீட்டுக்கு பின்னாடி உங்க கொல்ல லாஸ்ட்ல ஒரு ஒதிய மரம் இருக்கு பாத்தியா, அந்த ஒதிய மரத்துல தான் அந்த காட்டேரி இருக்கும். நீ எப்பொழுதுமே உங்க முன்னோர்கள் செஞ்ச மாதிரியே வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த காட்டேரி அம்மனுக்கு பூஜை போட்டு படையெல்லாம் போட்டு நல்லபடியா செஞ்சேன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப.